பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது அவருடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களை இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு அவன் திட்டம் பண்ணினான். அந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு ஆகாததாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் தேவன் என்ன செய்தார்? இஸ்ரவேலை வாதித்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்கள் செய்கிற காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற காரியம் அவருடைய பார்வைக்கு ஆகாததாக இருந்தால் பிரச்சனையை சந்திச்சிடுவீங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்ய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், எந்த காரியமான இருக்கட்டும், கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்ய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. ஆகாத காரியத்தை செய்யாதீங்க. ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார். பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஆகையினால கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்ய நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆகாத காரியங்கள் நம்முடைய சமூகத்தில் செய்யாதபடி நம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.